அனைவருக்கும் இந்நிற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு டான் தொலைக்காட்சியின் கல்வி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே மற்றும் ஏனியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது இந்நிற வணக்கங்கள். இன்றைய நாளிலே தரம் 4 கணித பாடத்திலே இருக்கின்ற எண்கள் தொடர்பான சில நுட்பங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதே எங்கள் எல்லோருடைய அபாவம். அந்த வகையிலே அலகு எண் அதனுடைய தேர்ச்சியாக 999 வரையில் எண்களை வாசிப்பார், எழுதுவார். அந்த தேர்ச்சியிலே கற்றல் பேறுகளாக 999 வரையான எண்களை சரியாக வாசிப்பார். இரண்டாவது கற்றல் பேறாக 999 வரையான எந்த ஓர் எண்ணையும் சரியாக எழுதுவார். மூன்றாவது கற்றல் பேறாக 999 வரையில் எந்த எண்ணினதும் பெயரை எழுதுவார். நான்காவது கற்றல் பேறாக 999 வரையில் எவையேனும் 3 எண்களை வரிசைப்படுத்துவார். ஐந்தாவது கற்றல் பேறாக 100 இடம் வரையில் எண்ணொன்றின் இடப்பெருமானத்தை கூறுவார். இந்த கற்றல் பேறு பற்றிய விடயங்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது பயிற்சியாக இந்த அட்டவணையில் அடுத்து வரும் எண்களை எழுதுக. இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நன்றாக நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த எண்களை நாங்கள் தொடர்ச்சியாக எழுதுகின்ற பொழுது நாங்கள் சில வேளைகள் எங்களுடைய பரீட்சையும் காரணமாக இதனை நாங்கள் எழுதிவிடலாம். அதாவது 95க்கு பிறகு எத்தனை என்று உங்களுக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எழுதுகின்ற அந்த நுட்பத்தை பழகுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த 95ஓடு ஒன்றை கூட்டி அங்கே எழுத பழகி கொள்ள வேண்டும். அடுத்து வருகின்ற இலக்கம் 96. இதற்கு அடுத்து ஒன்றை நாங்கள் சேர்த்தோம் என்று சொன்னால் 97. அடுத்து ஒன்றை சேர்த்தோம் என்று சொன்னால் 98. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த 99ற்கு பின்னர் ஒன்றை கூட்டலாம் அல்லது 101க்கு முன்னர் ஒன்றை கழிக்கலாம். எனவே எது உங்களுக்கு இலவோ அதனை நீங்க செய்து கொள்ளலாம். எனவே 99க்கு அடுத்ததாக நாங்கள் 100 என்று கூட்டிக் கொள்வோம். அடுத்து பாருங்கள், 101ற்கு அடுத்ததாக 102. அதே போல அடுத்து வருகின்ற இலக்கத்தை பாருங்கள். இப்பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒன்றை கூட்டி எழுதி கொள்ள வேண்டும் அல்லது ஒன்றை குறைத்து எழுதி கொள்ள வேண்டும். இங்கே இரண்டாவதாக 155 இருக்கிறது. எனவே இதற்கு முன்னுள்ள இலக்கத்தை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக 155ல இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். உங்களுக்கு நேரடியாகவே கழிக்க தெரியும் என்று சொன்னால் அப்படியே கழித்து போடலாம். இல்லையேல் நாங்கள் எழுதி கழித்து பார்க்கலாம். அதில் எந்த குறையும் இல்லை. 155 கீழே ஒன்றை போட்டு கழியுங்கள். 5லிருந்து 1 போனால் 4. அடுத்து அப்படியே 5 1. இதனை கொண்டு அங்கே நாங்கள் அந்த இடத்துல பிரதியிட்டு பழகிக்கொள்ள வேண்டும். இதுல என்னென்றால் இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற வகுப்பு மாணவர்களாகத்தான் நீங்கள் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்கிறீர்கள். அதிலே இப்பொழுது நாங்கள் 3 இலக்கம், அதாவது 100 இடம் வரையான இலக்கங்களை பார்க்கின்றோம். 5ஆம் ஆண்டுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக 10,000 கடந்தும் பார்க்க வேண்டி இருக்கும். அங்கே சில வேளைகளில் இப்பொழுது 10,000க்கு முன்னுள்ள இலக்கம் எது என்று கேட்கின்ற பொழுது அங்கே நீங்கள் மனதிலே கழித்து போட்டு போட வெளிக்கிட்டால் அங்கே பிழை விடுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கும். அதனாலே நேரடியாக நாங்கள் அந்த இலக்கத்தை போட்டு, தரப்பட்ட இலக்கத்தை போட்டு ஒன்றை போட்டு கழித்து
விடையை அப்படியே பௌத்திரமாக சரியாக எழுதி பழகுகின்ற அந்த நுட்பத்துக்கான ஒரு விடயமாகத்தான் இந்த விடயம் இருக்கிறது. எனவே பாருங்கள், இப்பொழுது நாங்கள் முன்னுக்குள்ள 155க்கு முன்னுக்குள்ள இலக்கத்தை கண்டுபிடித்து விட்டோம். 155 154 அடுத்து வருகின்ற இலக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றை கூட்டுதல். 155க்கு அடுத்ததாக 156. இதிலே நான் ஒரு பிழை தவறாக உச்சரித்தேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். 156 என்று சொன்னேன், அது தவறு. அங்கே எழுதுகின்ற பொழுது, அந்த எண் பெயர்களை எழுதுகின்ற பொழுது தி என்கின்ற உச்சரிப்பு வரக்கூடாது. இதனை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே இங்கே நாங்கள் சரியாக இந்த எண்ணுடைய உச்சரிப்பை நாங்கள் உச்சரிப்போமாக இருந்தால் 156 அந்த இலக்கத்தை எழுதிவிட்டேன். இப்பொழுது அடுத்த இலக்கம் 157. அடுத்து 158 இருக்கிறது. அடுத்து அதுக்கடுத்து இலக்கம் 159. அதுக்கு அடுத்து 150 மன்னிக்க வேண்டும் 160. அடுத்தது இருக்கிறது 161. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து பாருங்கள், 273 இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 274. அடுத்து 275 இருக்கிறது. அடுத்த இலக்கத்தை பார்ப்போம் என்று சொன்னால் 276. அதற்கு அடுத்ததாக 277. சரி பிள்ளைகள், அடுத்து 278. அதற்கு அடுத்த இலக்கத்தை நீங்கள் சொல்லி பார்த்திருப்பீர்கள் இத்தரைக்குள். 279. அடுத்து 280. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து பாருங்கள், 347. அதற்கு அடுத்த இலக்கத்தை நாங்கள் எழுதிக் கொள்வோம். 348. அடுத்த இலக்கம் 349. அடுத்து 350 தரப்பட்டிருக்கிறது. அடுத்து 351. இதில் உச்சரிக்கின்ற பொழுது மிக அவதானமாக உச்சரிக்கின்றேன், அதனை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பல பிள்ளைகள் இந்த இலக்கங்களை எண் பெயர்களை எழுதுகின்ற பொழுது கூடுதலாக தவறு விடுகிறார்கள். பரீட்சை வினாத்தாள்கள் திருத்துகின்ற பொழுது அந்த பிழை வருகிறது. எனவே 4ஆம் தரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பிழைகள் இல்லாமல் நீங்கள் எழுதி பழகுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது நன்மை பயக்கும். 51க்கு அடுத்ததாக 352. அடுத்து 353 தரப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த இலக்கம் 354. சரி பிள்ளைகள், அடுத்த பயிற்சி. அடுத்து பாருங்கள், இப்பொழுது 716 இரண்டாவது இடத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னுள்ள இலக்கத்தை காணுகின்ற பொழுது பயிற்சி நிறைய உள்ளவர்கள் அதனை நேரடியாக கண்டுகொள்வார்கள். அப்படி பயிற்சி இல்லாதவர்கள் நீங்கள் எழுதி கழித்து பாருங்கள். அதற்கு முன்னுக்குள்ள இலக்கத்தை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக 716 போட்டு கீழே 1 போட்டு கழியுங்கள். கழித்தால் 6லிருந்து 1 கழிந்தால் 5. அடுத்து 1 7. எனவே 715 முன்னுள்ள இலக்கம். இந்த பயிற்சி உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் உதவி புரியும். அதாவது எண் கோலங்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு உதவியா இருக்கும். அடுத்தது எண் பெயர்களை எழுதுகின்ற பொழுதும் உங்களுக்கு இது பயிற்சியாக இருக்கும். எனவே 716க்கு அடுத்த இலக்கம் உங்களுக்கு இனி தெரியும், 717. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து 718. ஒன்று கூட்டி போடலாம், அல்லது அந்த முன்னுள்ள இலக்கத்திலிருந்து
கழித்து போடலாம். அடுத்து 719 அடுத்து 720, அடுத்து 721, அடுத்த இறுதி இலக்கம் 772 என்பது தரப்பட்டிருக்கு. இப்பொழுது எங்களுடைய இந்த முதலாவது பயிற்சியை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். மீண்டும் பாருங்கள், எந்த விதமான தயக்கமின்றி நீங்கள் செய்வதற்கு இது உதவியா இருக்கும். இந்த அடுத்து வருகின்ற இலக்கங்களை நாங்கள் போடுகின்ற பொழுது ஒன்று அடுத்து வருகின்ற இலக்கத்தை ஒன்றை கூட்டி கூட்டி போட்டுக்கொள்ளலாம், அல்லது முன்னுக்குள்ள இலக்கத்தை காணுகின்ற பொழுது பின்னுக்குள்ள இலக்கத்திலிருந்து ஒன்றை கழித்து நாங்கள் அந்த பயிற்சியை போட்டுக்கொள்ளலாம். எனவேதான் முதலாவது 95 தொடங்குகிறது, அப்படியே தொடர்ச்சியாக போகிறது. அடுத்தது 154 இருந்து தொடர்ச்சியாக போனோம். அடுத்து 273 இருந்து தொடர்ச்சியாக போனோம். அடுத்து 347 இருந்து தொடர்ச்சியாக போனோம். அடுத்து 716க்கு முன்னுள்ள இலக்கத்தை கண்டுபிடித்து தொடர்ச்சியாக சென்றோம். எனவே அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். அடுத்த பயிற்சியாக வெற்றுக்கோட்டில் வர வேண்டிய எண்ணை எழுதுக. இப்ப நான் இந்த இரண்டாவது பயிற்சியை எண் எழுதுகின்ற பயிற்சியை போட்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு நன்கு இந்த எண்களை எப்படி நாங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும் என்கின்ற பயிற்சியை நன்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இங்கே பாருங்கள், முதலாவது பயிற்சியாக ஒரு கோடு 2 கோடு விட்டு மூன்றாவது இலக்கம் தரப்பட்டிருக்கிறது 615. அப்ப இப்ப முதலாவது எண் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் முதல் பயிற்சியிலே கண்டுபிடித்தது போல இந்த 615 இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். 615 ஒன்று போட்டு கழித்து போட்டு பழகுங்கள். 5 ஒன்று கழிந்தால் 4, அடுத்து 1 6. ஏன் நான் இதை கழித்து போடுவோம் சொல்றேன்னு சொன்னால், மீண்டும் சொல்லுகிறேன், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் பலர் தவறு விடுகிறார்கள். இந்த மனதாலே தங்களுடைய அந்த தற்துணிவின் காரணமாக நாங்கள் இதனை லாபமா போட்டுடுவோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு பிழையாக போடுகிறார்கள். எனவேதான் நீங்கள் கழித்து விடையை எடுத்து அந்த விடையை அங்கே போட்டு பழகிக் கொள்ளுங்கள். எனவே இதற்கு முன்னுள்ள இலக்கம் இப்பொழுது 614. இப்ப அதுக்கு முன்னுக்குள்ள இலக்கம் கண்டுபிடிக்க வேணும். இப்ப திரும்பவும் நீங்கள் 614 இருந்து ஒன்றை கழியுங்கள். 614 ஒன்றை போட்டு கழிக்க போகிறோம். 4 1 போனால் 3, 1 6, 613. இது சிலருக்கு 615 கண்ட உடனே முன்னுக்குள்ள இலக்கம் அதுக்கு முன்னுக்குள்ள இலக்கம் தெரிய வந்துடும். இருந்தாலும் பிழை வலுவின்றி நாங்கள் செய்து பழகுவதற்கு இந்த முறைகளை பின்பற்றுவது நல்லது. அடுத்து 615க்கு அடுத்தது 616. அடுத்து ஒன்றை கூட்டணும் என்று சொன்னால் 617. அடுத்தது 618 தரப்பட்டிருக்கிறது. அடுத்த இலக்கம் 619. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து இரண்டாவது வினாவாக உங்களுக்கு 884 தரப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால் 885. சரிதானே? அடுத்து இதுல இந்த ஒன்றை கூட்டினோம் என்று சொன்னால் 886. அடுத்து 887. அடுத்து 888 தரப்பட்டிருக்கிறது. அதோட ஒன்றை கூட்டினோம் என்று சொன்னால் 889. அடுத்து என்ன ஒன்றை கூட்டினோம் என்று சொன்னால் 890. சரிதானே? அடுத்த பயிற்சியை பாருங்க. அதிலே உங்களுக்கு இலவாக பயிற்சி செய்வதற்காக 427 தரப்பட்டிருக்கிறது. அதோட உண்டை கூட்டினோம் என்று சொன்னால் 428. அடுத்தது 429. அடுத்து 430. இதுல ஒரு கூடுதலான வலு வர்றதுக்கு சந்தர்ப்பம் சொன்னால்
430. சிலர் 430 என்று சொல்லி கதைக்கிறார்கள் அல்லது எழுதுகிறார்கள். அது தவறு. 30, 430 தான் சரி. இங்க 431 இருக்கிறது. அடுத்தது 432. அடுத்து 433. சரிதானே பிள்ளைகள்? சரியான இலவான விடயம். ஆனாலும் தவறுகள் பல வருகின்ற விடயமாக கூட இருக்கிறது. அடுத்து பாருங்கள், 789 ஒன்றை கூட்டணும் என்று சொன்னால் 790. சரிதானே? அடுத்து 791. அடுத்து ஒன்றை கூட்டினோம் என்று சொன்னால் 792 இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஒன்றை கூட்டினோம் என்று சொன்னால் 793. அடுத்து 794. அடுத்து 795. இப்ப இந்த பயிற்சியை பார்த்துட்டு நீங்கள் இது போல இலக்கங்களை எழுதி நீங்கள் பல பயிற்சிகளை செய்து பார்க்க முடியும். அடுத்து 5வது கொஞ்சம் சவாலானது. ஒரு சவாலும் இல்லை, இடைக்கு ஒரு இலக்கத்தை மட்டும் போட்டிருக்கோம். அப்ப நாங்கள் ஏற்கனவே செய்தோம், இந்த அந்த இலக்கத்தை எழுதி ஒன்றை கழித்து எழுதினோம். அந்த வகையிலே 993. அது நாங்கள் ஒன்றை கழித்து பார்த்தால் தெரியும். 993 ஒன்றை போட்டு கழிக்க போகிறோம். 3லிருந்து 2 கழிந்தால், மன்னிக்கவனம், 3லிருந்து 1 கழிந்தால் 2. அடுத்தது அப்படியே வரும் 9. எனவே 992. 992. சரி, நீங்கள் எழுதும் பொழுதே இப்படி நாங்கள் எழுத்திலே எழுதுவது போல சொல்லி சொல்லி எழுதினீங்கள் என்று சொன்னால் இந்த இலக்கங்கள் எழுதுகின்ற வழுக்கள் உங்களுக்கு வராது. அதாவது என் பெயர்களை எழுதுகின்ற வழுக்கள் உங்களுக்கு வராது. அடுத்து ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால் 991. அதே போல எழுதி நீங்கள் கழித்து பாருங்கள். 990. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து அதுல ஒன்றை கழித்து, இதுல சில பேர் இடர்படுவீங்கள். 990 போட்டு ஒன்றை போட்டு கழித்து பாருங்கள். இங்கே 0லிருந்து 1 போகுமா? போகாது. நீங்கள் தரம் 3லே படித்திருப்பீர்கள். கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் கழிக்கிறது, அதாவது கடன் எடுத்து கழித்தல் என்று சொல்லிக் கொள்வோம். எனவே இந்த 0லிருந்து ஒன்றை கழிக்க முடியாது. இங்கே 10களிலிருந்து ஒன்றை கொண்டு போனால் இங்கே 10. 10லிருந்து 1 போனால் 9. இங்கே இருப்பவர் 8. அதாவது 10கள் இடத்தில் இருக்கின்ற பெருமானம் 80 இருக்கும். அதை நாங்கள் எழுதுகின்ற பொழுது 8 என்று போடுவோம். அடுத்தது 9. அப்ப 989. 989. சரிதானே பிள்ளைகள்? நீ அங்கால போனோம் என்று சொன்னால் ஒன்றை கூட்டுறது 993 ஒன்றை கூட்டணும் என்று சொன்னால் 994. அதோடு ஒன்றை கூட்டினோம் என்று சொன்னால் 995. சரிதானே பிள்ளைகள்? அதே போல அடுத்த வினாவும் கொஞ்சம் சவாலானது. நாங்கள் கழித்து கழித்து போட வேண்டும். இதில் ஏற்கனவே அந்த பயிற்சியை பெற்றிருப்பீர்கள். எனவே 854 ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால் 853. சரிதானே? அடுத்து 852. அடுத்த ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால் 851. சரிதானே? அடுத்து இன்னும் ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால் 850. அதிலிருந்து ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே நான் இங்கே கழிச்சு காட்டினேன் 0 எப்படி கழிக்கிறது என்று சொல்லி. அப்ப 849.
சரிதானே? அதற்கு முன் பார்த்தோம் என்று சொன்னால் 848. சரிதானே? அதே போல அடுத்தும் 679 ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால் 678. சரிதானே? அடுத்து ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால் 677. இனி அங்கால கூட்டிக் கொண்டு போகிறதான் 679 ஒன்றை கூட்டினோம் என்று சொன்னால் 680. அடுத்து 681. அடுத்து 682. அடுத்து 683. சரிதானே? அடுத்த பயிற்சி அடுத்ததுக்கு போறதுக்கு இங்க முதலாவதா தந்திருக்கிறேன். எனவே 901 இருந்து ஒன்றை கூட்டுதல். அப்ப 902. அடுத்து 903. அடுத்து ஒன்றை சேர்த்தோம் என்று சொன்னால் 904. அடுத்து ஒன்றை சேர்த்தோம் என்று சொன்னால் 905. அடுத்து 906. அடுத்து 907 தரப்பட்டிருக்கிறது. இறுதி இலக்கம் 908. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த இலக்கங்களை மீண்டும் நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் நிறைந்த பயிற்சியை பெற்றுக் கொள்ளலாம். இதே போல நீங்கள் இலக்கங்களை இடையிடையே எழுதி அதற்கு முன்னுள்ள இலக்கங்களும் பின்னுள்ள இலக்கங்களையும் நீங்கள் போட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பயிற்சிக்கு போவோம். ஓகே, பாருங்க. தரப்பட்ட எண்களின் பெயர்களை வாசிப்பர். சரியான இலவு. முதலாவதாக 55 இலக்கமும் தரப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கத்தினுடைய பெயர் எண்ணும் தரப்பட்டு எண் பெயரும் தரப்பட்டிருக்கிறது. 55. இப்படி 55 என்றும் எழுத முடியும், அல்லது 55 என்று சொல்லியும் எழுத முடியும். நன்கு பாருங்கள். இதுல சேர்த்தல் இருக்கின்றான் 55. நீங்கள் இப்படியும் எழுத முடியும், அல்லது 55. சரிதானே? இங்கே சிலர் சொல்லுவார்கள் இப்படி எழுதக்கூடாது என்று சொல்லி. அப்படி அல்ல. சரிதானே? 55 என்றும் எழுத முடியும், 55 என்று சொல்லி எழுத முடியும். இப்படி எழுதுவது அந்த வழுக்களை தவிர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இருந்தாலும் இப்படி எழுதினால் எங்களுடைய அந்த ஒரு பாண்டித்யத்தை உணர்த்தி காட்டுகின்ற ஒரு விடயமாக இந்த 55 என்று சொல்லி சேர்த்து எழுதுறது இருக்கிறது. அடுத்து பாருங்கள் 78. இதனை நாங்கள் பிரித்தெழுதிக் கொள்ளலாம். 78. சரிதானே? மிகவான விஷயம் 78 என்றும் எழுதிக் கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள் 99. அதனையும் நாங்கள் பிரித்தெழுதிக் கொள்ளலாம். 99 எழுதுறதுக்கு இடம் போதும் தெரியாது என்றாலும் எழுதுறேன். பாருங்கோ 99. சரிதானே? இப்படி பிரித்து எழுதிக் கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள் 289. இதனை 289 என்று எழுதுவது அழகல்ல. 289 என்று சொல்லி பிரித்தெழுதினோம் என்று சொன்னால் வரவேற்கத்தக்கது. அடுத்து பாருங்கள் 395. அதை நான் சேர்த்து 395 என்று பிரித்தெழுதியிருக்கிறேன்.
நீங்கள் 395 என்றும் எழுத முடியும். இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 300 என்ற சந்தர்ப்பத்திலே இந்த இடத்திலே கூடுதலான பிள்ளைகள் தவறு விடுவது வழக்கமாக இருக்கிறது. 300 இப்படி எழுத வேண்டும். சரிதானே? இந்த இப்படி எழுதாமல் 2 சுழி போட்டு எழுதுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது தவறு. சரிதானே பிள்ளைகள்? 300 என்கின்ற அந்த இடத்திலே வருகின்ற பொழுது இன்னென்ன போட்டு 300 என்றுதான் எழுத வேண்டும். இதனை நன்கு அவதானித்து எழுதி பழகிக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், 509. 509 சரிதானே? அடுத்தது 980. 980 அப்படி எழுதினால் போதும். அடுத்து 473. 473 இங்கே 473 என்று அவள் பிரித்து எழுதினோம் என்று சொன்னால் ஓகே. அப்ப இந்த எண் பெயர்களை எழுதுகின்ற பொழுது வலுவில்லாமல் எழுதி பழக வேண்டும். இது 5ஆம் ஆண்டிலே ஒரு வினாவாக கூட பகுதி 2 ஒரு இலக்கத்தை போட்டுவிட்டு இந்த எண் பெயரை எழுதுக என்ற வினா வருவது வழக்கம். அந்த எண் பெயர்ல கூட பலர் பிளவிட்டு புள்ளி இழக்கிறார்கள். இங்கே அந்த புலவப்பரிசு பரீட்சையிலே நீங்கள் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளணும். இந்த வகுப்பிலே புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், இந்த ஒரு வினாவிலே இந்த எண் பெயரை உதாரணத்துக்கு 25,083 என்கின்ற வினா இலக்கத்தை எண்ணை போட்டு இதனுடைய எண் பெயரை எழுதுக என்று எழுதுகின்ற பொழுது நீங்கள் 25,803 என்று எழுதுகின்ற பொழுது அங்கே ஒரு எழுத்துப்பிழை வந்தால் உங்களுக்கு புள்ளி 0. விளங்குதோ சொல்றது? இப்ப கணித பகுதிக்கு 2 புள்ளி வழங்கப்படுவது வழக்கம் புலவப்பரிசு பரீட்சையிலே. அங்கே ஒரு எழுத்துப்பிழை இருந்தாலும் இந்த இப்படி எழுதுகின்ற பொழுது 0 புள்ளி வழங்கி விடுவார்கள். ஆனால் நீங்கள் கட்டுரை எழுதுகின்ற பொழுது அங்கே 2 புள்ளி, ஒரு வசனத்துக்கு 2 புள்ளி, அதிலே ஒரு எழுத்துப்பிழை இருந்தால் 1 புள்ளி வழங்குவார்கள். 2 எழுத்துப்பிழை இருந்தால் 2 புள்ளியும் இல்லாமல் 0 புள்ளி வழங்குவார்கள். எனவே இந்த எண் பெயர்களை எழுதுகின்ற பொழுது மிக கவனமாக எழுதி பழகுவது உங்களுடைய பயிற்சிக்கும் எதிர்காலத்தினுடைய பயிற்சி எதிர்கொள்வதற்கும் எதிர்காலத்தினுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கும் என்கின்ற விடயத்தை நீங்க நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்து வினாவை பார்த்தால், தரப்பட்ட எண் பெயர்களுக்குரிய எண்களை எழுதுக. இந்த வினாவும் புலவப்பரிசு பரீட்சையிலே சோதிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. 177 அப்படியே நாங்கள் எழுத வேண்டியால் 177 சரிதானே? 100. உங்களுக்கு சந்தேகமாக வந்ததுன்னு சொன்னால் உடனடியாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா திருப்பி சொல்லி பார்ப்போம். 1கள் 10கள் 100கள். அப்ப 177 என்கின்ற விடயத்தை நீங்கள் எழுதி போட்டு திருப்பி சொல்லி பார்த்தால் ஒரு பிழையும் இல்லாமல் எழுதக்கூடியதா இருக்கு. அடுத்தது பாருங்க, 245. அப்ப அதே போல 245 சரிதானே? 245. அடுத்து பாருங்கள், 326. 326 சரிதானே? சரியா பிள்ளைகள்? 326 அல்லது 26. அடுத்து பாருங்கள், 469 சரிதானே? 469 சரிதானே? அடுத்தது 598. 698 சரிதானே? அடுத்தது 608. இங்கதான் சில பேர் தவறு விடுகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. வடிவாவது அணிங்கோ. 608. சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா டக்குன்னு இப்படி எழுதி போடுங்க. சரியோ? ஏன் 608 சொல்லி
பாக்கீங்களா அங்க இடைக்குள்ள பத்துக்களுக்குரிய பெருமானம் அங்கே மறைந்திருக்கிறது. எனவே அதனை விடுத்து இப்படி தவறாக எழுதி விடுவார்கள். இது தவறு. சரியா எழுதுகின்ற பொழுது 608 இப்படி எழுதவும். இங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், 100 600 என்றால் 100 வருகிறது, 100 இடம் வருகிறது. எனவே அவற்றை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் 608 எழுதினால் பத்துக்கள் 0 இடையில போட வேண்டும். பலர் இந்த தவறை விடுவது வழக்கம். இப்ப இந்த 3 இலக்கங்கள் வருகின்ற பொழுது அது பெரிய அளவில் தவறாக இருக்காது. இருந்தாலும் 4 இலக்கம் 5 இலக்கங்களை சேர்த்து எழுதுகின்ற பொழுது இப்ப 25,068 என்று சொன்னால் இங்கு எழுதி விடுவார்கள் 25,608 என்று இப்படி எழுதுகிற வழக்கம் இருக்கிறது. பலர் அப்படி செய்கிறார்கள். இது உண்மையிலே என்ன 2568 1 10 100 1000. இந்த விடயம் இப்பொழுது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 68 என்கின்ற விடயத்திலே இங்கே 0 போடாமல் எழுதுகின்ற தவறை விடுகின்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த 68 மிக கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 999 999 சரிதானே. அடுத்தது 859 859 சரிதானே. அடுத்தது 375 375 சரிதானே. அடுத்தது 938 938 சரிதானே. ஓகே. அப்ப இந்த எண் பெயர்களை எண்களை எழுதுகின்ற பொழுது மிக கவனமாக கவனித்து அந்த இலக்கங்களை எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே. அடுத்தபடி எது போவோம். ஓகே. அட்டவணையில் உள்ள விடத்தை நிரப்புக. எண், இலக்கம், இலக்கத்தில் உள்ள இடம், இலக்கம், வகை குறிக்கும் பெறுமதி. இப்படியான வினா அடிக்கடி வினவப்படுகின்ற வழக்கம் இருக்கிறது. எனவேதான் முதலாவது பாருங்கள் 346 இலக்கம் 4. அந்த இலக்கம் உள்ள இடம் 10 இடம். இங்கே 1 10 100 இந்த 4 10 இடத்துல இருக்கிறது. அதனைத்தான் இலக்கம் உள்ள இடம் 10 இடம். இலக்கம் வகை குறிக்கும் பெறுமதி 40 சரிதானே. அப்ப இலக்கம் வகை குறிக்கும் பெறுமதி 40 என்று எழுதிக் கொள்ள வேண்டும். அடுத்து எண் 608 இங்கே இலக்கம் 0 குறிக்கும் 0 இலக்கம் எதை குறிக்கிறது சொன்னால் இலக்கம் உள்ள இடம் 10 இடம். 1 10 10 இடத்திலே 0 இருக்கிறது. இலக்கம் வகை குறிக்கும் பெறுமதி 0. அதிலே சில வேளைகளில் 2 0 போட்டு விடுவார்கள். அப்படி போட்டால் அந்த 10 இடம் வருகின்ற பொழுது 2 0 போட்டுக்கொள்ள முடியும். 1 0 போட்டாலும் பிழை என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால் 0க்கு பெருமானம் இல்லை. நாங்கள் இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் போட்டு காட்டுகின்ற பொழுது 2 0 போட்டால் வரவேற்கத்தக்கது. அடுத்து 907 இங்கே 7 குறிக்கும் 7 என்கின்ற இலக்கம் உள்ள இடம் 1 இடம். 1க்கள் 10க்கள் 100க்கள் அந்த 1 இடம் என்று எழுத்தில் எழுதி கொள்ள வேண்டும். இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் 7 சரிதானே. அடுத்து 819 இலக்கம் 8 8 குறிக்கிற அந்த இலக்கம் உள்ள இடம் குறிப்பது 100 இடம் சரிதானே. அந்த இலக்கம் அங்கே 100 இடம் பாருங்கள். 1 10 100 இலக்கம் வகை குறிக்கும் இடம் 100 இடம். இலக்கம் வகை குறிக்கும் பெறுமதி 800. நீங்கள் டீன்ஸ் குட்டிகளிலே பாடசாலைகளிலே படித்திருப்பீர்கள். அந்த 100 என்கின்ற அந்த டீன்ஸ் குட்டியிலே 8 வைத்திருப்போம். அந்த 8 வகை குறிக்கின்ற பெருமானம் 800. அடுத்து பாருங்கள் 429 அங்க இலக்கம் 9 இலக்கம் உள்ள இடம் 1 இடம்.
சரிதானே? அப்ப இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் இங்கே ஒன்றிடம் 9. எனவே அங்க வகை குறிக்கிற பெருமானமும் 9. அடுத்து 951 இலக்கம் 9 குறிப்பது எது? இங்கே உங்களுக்கு தெரியும் 1, 10, 100. எனவே 100 இடத்திலே இடம் குறிக்கிறது. இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் 900. சரி மாணவர்களே, இப்பொழுது எண் தொடர்பான விளக்கங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த கற்றல் பேரின் அடிப்படையிலே அதாவது 1க்கள் 10க்கள் 100க்கள் என்கின்ற இலக்கங்களை பெற்று தெரிந்து அந்த இலக்கங்கள் வகை குறிக்கிற பெயர்களையும் தெரிந்து அந்த பெயர்களுக்கு இலக்கங்கள் குறித்து கொள்ளுகின்ற விடயங்களையும் தெரிந்திருக்கிறீர்கள். இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது, அடுத்த வகுப்பிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இந்த நிகழ்வை பார்த்து பயன்பெற்ற மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாவதற்கு இந்த டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி தொலைக்காட்சியில் பல கல்வி நிகழ்வுகளை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டு